ஹே ஹாய்டா, வெல்கம் டு மோஜிபனி எஃப்எஃப். நான் உங்கள் லில்லி. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா வீமின் குக் எஃப்எஃபோட பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்க தான் இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கடா. அப்புறம் என் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கேட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கடா. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். இப்போ வாங்கடா அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ இந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படியே அந்த பைக் அப்படியே எட்டு உதைக்கிறான். நானும் பார்த்துட்டே இருக்கேன். எப்போ பார்த்தாலும் மாமா மாமா மாமான்னு முன்ன அவனை நமக்குள்ளே வர வைக்கணும், அப்போ தான் அவன் மாமாங்கிற பேச்சே மறப்பான் அப்படின்ட்டு கொஞ்சம் கோல்டாக சொல்லிகிட்டே இருக்கான். இப்போ இதை காய் ஃபெலிக்ஸ் தான் பார்த்துட்ருக்காங்க. டேய் என்னடா இப்போ எதுக்கு தேவையில்லாமல் நீ டென்ஷன் ஆகுற? ஏய் கொம்முன்னு போயிருங்க, செம்ம காண்டில் இருக்கேன். தேவையில்லாமல் என்னை டென்ஷன் படுத்துனீங்க, அவ்வளோதான் பார்த்துக்க அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். இப்போ காய் ஃபெலிக்ஸ் தான், டேய் ஒன்றுத்துக்கு இல்லாததுக்கு எதுக்குடா இவ்வளோ டென்ஷன் ஆகுற? டேய் மயிறு வா. காலேஜ் ஃபுல்லாக அவன் கூட தான் இருக்கான், ரூம்லேயும் அவன் கூட தான் இருக்கான். சும்மா அப்பா வந்துட்டு போகிறவங்கிட்ட போய் இவ்வளோ இது பண்ணிகிட்ருக்க, வாடா அப்படின்னு சொல்லிட்டு காய் வந்து ஜங்குக்கு இழுத்துட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ அப்படியே இந்த பக்கம் வீமீனை தான் பார்க்கலாம், வாங்கடா. இப்போ ஜிமின் தான் அப்படியே டேப் பைக்கில் உட்காந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே அவ்வளோ அழகாக அப்படியே அந்த எப்படி சொல்கிறதுனா அந்த பைக்கில் உட்காந்துட்டு அந்த வியூவெல்லாம் அப்படியே ரசித்து பார்த்துட்டே போயிட்டுருக்கான். இப்போ டேவும் அவன் ஹேரை அப்படியே அது ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டைலாக அப்படி வண்டி பைக்கில் வந்து ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இப்போ ஜிமி தான், மாமா மாமா சொல்லு மினியான், நான் அந்த பைக்கில் போய் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? நல்லா ஃபீடாக போமாம்மா, எனக்கு இப்போ ஸ்லோவாக போகிறது பிடிக்கவே மாட்டேங்குது அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ டே தான், ஏய் மினியான் என்ன சொல்கிற? நான் ஃபீடாக போனால் கூட பொறுமையாக போன்னு சொல்லுவேன். மாமா இப்போல்லாம் ஃபீடாக போமாம்மா, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ டே தான், என் மினியானுக்கு பிடிச்சா நான் செய்யாமல் இருப்பேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபாஸ்ட்டாக அப்படியே முறுக்குறான் பைக்கை. இப்போ ஜிமின் தான் அப்படியே டேவை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு மாமா அப்படின்ட்டு டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அவன் ஐஸ் ரெண்டு அப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே பைக்கில் போகிறான். இப்போ டே தான் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போய் அப்படியே நிறுத்துகிறான். இப்போ தான் ஜிமின் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். மாமா நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறான். இப்போ டே தான், ஐஸை இன்னும் ஓப்பன் பண்ணி பார், நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்ட்டு டே சொல்கிறான். ஜிமினை ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் எப்படி மாமா எனக்கு என்ன பிடிக்குன்ட்டு கரெக்டாக கெஸ் பண்ணுற அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். என் மினியானுக்கு பிடிக்கிறது எனக்கு தெரியாதா என்ன அப்படின்ட்டு டே சொல்லிவிட்டு இப்போ ரெண்டு பேருமே அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டு தான் போகிறாங்க. ஜிமின் அவனுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் எல்லாம் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அப்படியே கையில் வச்சுக்கிட்டு இப்படி ஒரு 4-5 ஐஸ்கிரீம் இருக்கும், வாங்கி கையில் வச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த பக்கம் டே தான், போதுண்டா இதுக்குடா இவ்வளோ ஐஸ்கிரீமு, கம்மியாக சாப்பிட மாட்டியா? மாமா கம்மனு போ மாமா, என்னைக்காவது எனக்கு வாங்கி தர, அதனால தான் எனக்கு பிடிச்ச ஃப்ளேவர் எல்லாம் நான் வாங்கிட்டேன். இது பாரு, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், உனக்கு தெரியாதா மாமா அப்படின்ட்டு ஜிமின் அவ்வளோ க்யூட்டாக சொல்கிறான். இப்போ டே தான், இப்படியே ஃபேஸை காட்டி மயக்கிறேண்ணா, நான் உன்னை மயக்கிறேனா? சொல்லு மாமா, நான் உன்னை மயக்கிறேனா அப்படின்ட்டு ஜிமின் ஒரு மாதிரி பண்ணுறான். இப்போ டே தான், ஏய் நியான் கம்முன்னு சாப்பிட்றா அப்படின்ட்டு மறுபடியும் பைக்கில் வந்து உட்காந்துட்டு மறுபடியும் இதே மாதிரி தான் ஜாலியாக போகிறாங்க. இப்படியே டே கூட டைம் அவ்வளோ அழகாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கான் ஜிமின்னு. இந்த பக்கம் ஜங்குக்கு அப்படியே ரூமில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். எங்கே போனான்தாங்க, இவ்வளோ நேரம் ஆகுது, டைம் என்ன ஆகுது, இன்னும் ஆளை காணோம், வரட்டு இன்னைக்கு பேசிக்கிறேன். நானும் சரி சின்ன பையன் போனால் போதுன்னு விட்டால்
இவன் ரொம்ப தான் ஆடிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு வந்து செம காண்டில் வந்து ரூமில் வந்து உட்காந்துருக்கான். இப்போ இந்த பக்கம் டேவும் ஜிமின் தான். மாமா மாமா சொல்லு மினியான். எனக்கு ரொம்ப பசிக்குது, ப்ளீஸ் எனக்கு ஏதாவது வாங்கி கொடு அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறான். டேய், இது உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்லை மினியா? ஏன் மாமா? ஏண்டா, இப்போ தான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், அங்கே சிக்கன் பீஸ் சாப்பிட்டேன், இப்போ மறுபடியும் பசிக்குதா? மாமா எனக்கு பசிக்குது, நீ வாங்கி கொடு அப்படின்ட்டு ஜிமின் க்யூட்டாக பண்ணுறான். சரி சரி வா, ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போகலாம், நானும் அங்கே தான் உனக்கு கூப்பிட்டு போகலான்னு நினச்சேன், நீயே கேட்ட அப்படின்ட்டு டே சொல்கிறான். நிஜமாவா? ஐ அப்போவா போகலாம் அப்படின்ட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், சிரிச்சிட்டு அப்படியே டே கூட தான் போகிறான். போயிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவ்வளோ அழகாக எல்லாம் வாங்கி டேக் கொடுக்குறான். ஜிமின் அவ்வளோ அழகாக சாப்பிட்டுட்ருக்கான். ஜிமின் வந்து சின்ன குழந்த மாதிரி அவன் லிஃப்டெல்லாம் அப்படியே ஈசிக்கிட்டு அப்படி சாப்பிட்டுட்ருக்கான். இப்போ டே தான், மினியான், இந்த பழக்கத்தை மட்டும் நீ விடவே மாட்டேல்ல, பாரு எப்படி எல்லாம் ஒட்டிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டே என்ன பண்ணுறான், அப்படியே அந்த டிஷ்யூ பேப்பர் எடுத்து அப்படியே எல்லாம் தொடச்சி விட்றான். மாமா சாப்பிடக்குள்ள எப்போ பார்த்தாலும் நீ டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கப்போ அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். நீ ஒழுங்காக பண்ணா நான் ஏன்டா டிஸ்டர்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு டே சொல்லிவிட்டு இப்படி தான் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ மறுபடியும் ஈவினிங் நைட்டு ஒரு 10 ஒரு 10 மணி இருக்கும். இப்போ ஜிமின் தான் அப்படியே பைக்கில் உட்காந்துட்டு அப்படியே ஹாஸ்டலுக்கு தான் வரான். இப்போ அங்கே ஹாஸ்டலில் வந்து நின்றுறான். இப்போ அங்கே டே பார்த்தா ஜிமின் நல்லா தூங்கிட்டு இருக்கான். டேவை ஹக் பண்ணிவிட்டு, மினியான் ஹாஸ்டல் வந்துருச்சு, இறங்கு. ஆமாம் எனக்கு தூக்கம் வருது, நீ எனக்கு தூக்கிட்டு போய் படுக்க வச்சிட ப்ளீஸ் அப்படின்ட்டு அப்படியே தூக்கத்துலேயே வந்து ஜிமின் உளறான். இப்போ வார்டன் ஏதாவது சொல்ல போகிறாங்கடா. வார்டன் தான், நீ உனக்கு நல்லா பழக்கம் இல்லை, நீ அவங்களாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, எனக்கு தூக்கிட்டு போய் எனக்கு தூக்கமாக வருது அப்படின்ட்டு ஜிமின் வந்து ஐஸ் க்ளோஸ் பண்ணிகிட்டே சொல்கிறான். இப்போ டே அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு அப்படியே அவ்வளோ அழகாக ஜிமினை வந்து லிக் பண்ணி அப்படியே தூக்கிட்டு ரூமுக்கு தான் வரான். அங்கே முன்னாடி வார்டன் தான் நிற்கிறாங்க. ஹே டே, என்னப்பா நீ தூக்கிட்டு வர, என்னாச்சு? ஒன்றும் இல்லை வார்டன், அவன் தூங்கிட்டான், சரி டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு தூக்கிட்டு வரேன். தேங்கா, இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவராக இல்லை? பாசம் இருக்கலாம், ஆனால் இவ்வளோ பாசம் இருக்கக்கூடாது, விடுங்க வார்டன், என்னோட மினியான் தானே, என் மினியானுக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா என்ன அப்படின்ட்டு டே சொல்கிறான். இப்போ வார்டன் தான், ஆனால் டேங்கா இவ்வளோ ஒரு பையனை இந்த அளவுக்கு கேர் பண்ணுறது இதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், ரொம்ப கேர் காட்டுற, பார்த்து விட்டுறாதடா, இல்லை எவனாவது கொத்திட்டு போயிட போகிறாங்க அப்படின்ட்டு வார்டன் சொல்கிறாங்க. இப்போ டே தான், என் மினியானை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன், யாரும் கொத்திட்டு போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். நடத்து அப்படின்னு சொல்லிட்டு வார்டன் வந்து போயிடுறாங்க. இப்போ டே தான் அப்படியே ஜிமின் அவ்வளோ அழகாக அந்த அவன் ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு வரான். பார்த்தா அவர் பெட்டில் வந்து ஜேகே வந்து படுத்திருப்பான், தூங்கியிருப்பான் ஜேகே. இப்போ டே வந்து அப்படியே அவனை ரூமில் ஆள் இருக்காங்கன்ட்டு மெதுவாக அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு ஜிமினை தூக்கிட்டு வந்து அவன் பெட்டில் வந்து படுக்க வைக்கிறான். இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான், மாமா டிஸ்டர்ப் பண்ணாத மாமா, எனக்கு தூக்கம் வருதுல்ல அப்படின்ட்டு ஜிமின் வந்து க்யூட்டாக சொல்கிறான். ஓகே 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 ஒன்றும் இல்லை நீ படு, தூங்கு அப்படின்ட்டு டே சொல்கிறான். இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான், நல்லா அப்படியே ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டாக தூங்குறான். இப்போ டே தான் சரின்ட்டு எஞ்சி போகலான்ட்டு போகிறான். ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே டே ஹேண்டை அப்படியே டைட்டாக பிடிச்சிருக்கான். மினியான், என்னை விட்றா, நான் கிளம்பணும், டைம் ஆகுது. மாமா நீ எங்கே போகிற, என் கூடயே தூங்கு அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான்.
இப்போ டேக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஏய், இது ஹாஸ்டல்ரா, இதெல்லாம் எனக்கு அலோடு இல்லை. மாமா, நீ என் கூடயே தூங்கு மாமா, நீ எங்கே போகிற அப்படின்ட்டு ஜிமின் வந்து டேக் ஹேண்டை விடவே இல்லை, அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ டேக்கும் வேறு வழி இல்லை, அப்படியே ஜிமின் கூடவே படுத்துட்றான். இப்போ ஜிமின் எப்படின்னா டேவை அப்படியே நல்லா டைட்டாக அப்படியே ஹக் பண்ணிவிட்டு டேவோட ஷோல்டரில் வந்து ஜிமின் வந்து ஹெட்டை வச்சு அப்படியே நல்லா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு படுத்துக்கிறான். இன்னொரு பெட்டில் வந்து ஜேகே படுத்திருக்கான். இவங்க 2 பேரும் ஒரு பெட்டில் படுத்திருக்காங்க. இப்போ டே தான் ஜிமின் அப்படியே நல்லா ஹக் பண்ணிவிட்டு அவன் ஃபோர்ஹெட்டில் அப்படியே லைட்டாக ஒரு கிஸ் கொடுத்துட்டு அப்படியே ஜிமினை வந்து ஹக் பண்ணிவிட்டு படுத்து நல்லா அவனும் அப்படியே தூங்கிடுறான். இப்படியே தான் டைமை ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஆகுது. இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஜேகே தான் வேக்கப் ஆகுறான். ஏஞ்சிட்டு அப்பா, என்ன இவ்வளோ தலை வலிக்குது, நைட்டு சரியாக தூங்காததுனால அது மாதிரி வலிக்க மாட்டுது. ஜிமின் வந்துட்டானா அப்படின்ட்டு அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். இப்போ இன்னொரு பெட்டில் வந்து 2 பேர் படுத்துருக்க மாதிரி இருக்குது. யார் 2 பேர் படுத்துருக்காங்க அப்படின்ட்டு ஜேகே ஏஞ்சி போய் பார்க்குறான். அப்படியே ஜேகேக்கு அவ்வளோ ஷாக்கு, அது இல்லாமல் அவ்வளோ கோவம். அப்படியே அவன் ஐஸ்லாம் அவ்வளோ ரெட்டிஷ் ஆகுது. ஏன்னா டேவும் ஜிமினும் அவ்வளோ அழகாக டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படி தூங்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜேகேக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. அது டேக்கோட ஜிமினை பார்க்குறப்ப அவனுக்கு சொல்ல முடியாத அவ்வளோ கோவம் வருது. ஏன்னா ஜங்கு கூட வந்து ஜிமின் வந்து ஃபோர்ஸ் பண்ணி தான் படுக்க வச்சுருப்பான். ஆனால் இவங்க வந்து அவ்வளோ அழகாக கம்ஃபர்டபுளாக அப்படி 2 பேர் ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு அவ்வளோ இரிட்டேட் ஆகுது, என்ன பண்ணுறதுனே தெரில. என்ன நடக்குது? ஜிமின், என்ன பண்ணிகிட்ருக்குற நீ? அது ஏன் முன்னாடியே இவனை ஹக் பண்ணிகிட்ருக்க? உனக்கு அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சா? என்ன பண்ணலாம் யோசிச்சவங்கக்கா, யோசி அப்படின்ட்டு ஜங்குக்கு வந்து யோசிச்சிட்ருக்கான். இப்போ அவனுக்கு டக்குன்னு ஒரு ஐடியா வருது. என்ன பண்ணுறான்னா, ஒரு டவல் எடுத்துகிட்டு அப்படியே பாத்ரூமுக்கு போகிறான். பாத்ரூமுக்கு அந்த டோரை ஓப்பன் பண்ணி அப்படியே வேகமாக சாத்துறான். டக்குன்னு இந்த சத்தத்தை கேட்டதும் டே வந்து வேக்கப் ஆகிக்கிறான். என்ன சத்தம் அது அப்படின்ட்டு வேக்கப் ஆகிறான். இப்போ லைட்டாக ஜங்குக்கு இந்த டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறான், ஏஞ்சிட்டாங்களா இல்லையான்னு. டே வந்து ஃபஸ்ட்டு வேக்கப் ஆகியிருக்கான். இப்போ அப்படியே ஜிமினை தான் பார்க்குறான். ஜிமின் இன்னும் நல்லா டைட்டாக அப்படியே ஹக் பண்ணிட்டு, ஆமாம், ஏன் ஏஞ்சிக்கிற, படு, எனக்கு தூக்கமாக வருது அப்படின்ட்டு இன்னும் டைட்டாக வந்து டேவை ஹக் பண்ணுறான். இதெல்லாம் ஜேகே பார்த்துட்டு தான் இருக்கான். இப்போ ஜேகேக்கு வந்து மைண்டுக்கு ஒன்று வருது. என்ன, இன்றைக்கும் இவன் தான் ஃபஸ்ட்டு எழுந்திருப்பான், டக்குன்னு காலேஜுக்கு கிளம்பி போயிடுவான், இன்றைக்கின்னா இவ்வளோ நேரம் தூங்கிட்டுருக்கான் அப்படின்ட்டு ஜேகேக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக இது ஹிட் ஆகுது. இப்போ டே தான், ஏய் மினியான், டைம் ஆகுது, நீ காலேஜுக்கு கிளம்பணும், இப்போயே 8:30 ஆயிடுச்சு, வேக்கப் ஏந்துடுறா அப்படின்ட்டு டே சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான், மாமா, நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன்னு, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது மாமா, ப்ளீஸ், நான் இன்றைக்கி காலேஜ் போகலை, உன் கூடயே இப்படி இருந்துருன்னே அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இதெல்லாம் ஜங்கு கேட்டுட்டு தான் இருக்கான். ஏன்னா இப்படியே என் கூட இருக்க போறியா? ஆமாம், எனக்கு தூக்கமாக வருது, நீ கம்முனு பாடு, நம்ம தூங்கலாம் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ டே தான், வாங்கவ தெரிஞ்சுக்க, ஏந்திரி கிளம்பு, காலேஜ் போகணுமில்ல, நீ எதில் வேணால் விளையாடு, படிப்பு விஷயத்தில் மட்டும் விளையாடாத ஜிமின், ஏந்திரி அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். இப்போ ஜிமினும் அப்படியே ஏஞ்சி உட்காந்து, மாமா, ஏன் மாமா என்னை இப்படி டார்ச்சர் பண்ணுற, என்னை தூங்கவே விட மாட்டேங்கிற, உன்னை ஏறு, அம்மாக்கிட்டே போட்டு கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ இந்த பக்கம் டே தான், ஆன்டிட்டி சொன்னால் என்ன ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, ஒன்றை தான் நல்லா 2 உதை கொடுப்பாங்க, பரவாயில்லையா? போ,
நகரு, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு காலேஜ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான்னா க்யூட்டாக ஃபேஸ் வச்சுக்கிட்டு அது ஒரு மாதிரி கை காலை உதறிக்கிட்டு அப்படியே வந்து ரெஸ்ட் ரூம் தான் போகலான்ட்டு போகிறான். இப்போ ஜேகே அந்த ரெஸ்ட் ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வந்து நிற்கிறான். அவனுக்கு அவ்வளோ கோவம் அவன் ஃபேஸில் தெரியுது. இப்போ ஜிமின் தான், சீனியர் நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறான். இப்போ தான் டே திரும்பி ஜங்குக்கை பார்க்குறான். என் ரூமில் நான் இருக்காமல் வேறு யார் இருப்பா அப்படின்ட்டு ஜேகே கேட்குறான். இப்போ ஜிமின் தான் அப்படியே சிரிச்சிட்டு, சீனியர் நான் அது சொல்லலை, நீங்கள் இன்னும் காலேஜ் கிளம்பலையான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், அவன் பாட்டில் வந்துட்டு டவல் எடுத்துகிட்டு ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போயிடுறான். இப்போ இந்த பக்கம் டே அப்படியே ஜங்குக்கே தான் பார்க்குறான். ஜங்குக்கும் அதே மாதிரி டேவை தான் பார்க்குறான். 2 பேருமே ஒரு மாதிரி அப்படியே முறைச்சிக்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான், டேவை பார்த்து அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிவிட்டு அவன் காலேஜுக்கு கிளம்பிடுறான். இப்போ டேக்கு ஒன்றுமே புரியலை, இவன் என்ன பைத்தியமாக இருப்பானா, என்ன ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறான் அப்படின்ட்டு டே மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டே இருக்கான். இப்போ ஜிமினும் அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அப்படியே வேக்கப் ஆகிட்டு சாரிடா குளிச்சுட்டு வந்துட்டு அப்படியே புறப்பட்டு காலேஜுக்கு தான் வரான். இப்போ அங்கே ஃபேரிலியில் தான் நின்றுட்டுருக்காங்க. இப்போ டேவை பார்த்ததும் லில்லி தான், ஹாய் டே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு லில்லி போய் கேட்குறா. இப்போ டே தான், இல்லை லில்லி, நான் நைட்டு இங்கே ஜிமின் கூடயே ஸ்டே பண்ணிவிட்டேன், சரிட்டு இப்போ மார்னிங் கிளம்பலாம், அப்படியே ஜிமினை கொண்டு வந்து ட்ராப் பண்ணிவிட்டு கிளம்பலான்ட்டு இப்படி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். இப்போ ஃபேரிலில் 2 பேர் தான், என்ன ஜிமின் கூடவா தங்குனீங்க அப்படின்ட்டு 2 பேரும் கோரஸாக கேட்குறாங்க. இப்போ டேவும், ஆமாம், ஓகே ஓகே ஓ அப்படின்ட்டு 2 பேரும் ஒரே மாதிரி கோரஸாக பண்ணுறாங்க. இப்போ இதெல்லாம் காய், ஃபீலிக்ஸு, ஜேகே 3 பேர் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஜேகேக்கு தான் செம்ம கோவத்தில் இருக்கான். இப்போ சரின்ட்டு ஜிமின் வந்து டேக்கு பாய் வச்சுட்டு, ஆமாம்மா பாய், நான் காலேஜ் போகிறேன், நாளைக்கு மார்னிங் வந்து என்னை பிக்கப் பண்ணிக்க, நாளைக்கு ஃபுல்லாக நம்ம என்ஜாய் பண்ணுறோம், ஓகே, ஃபன் பண்ணுறோம் ஏமாம்மா அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். ஓகே மினியான், எனக்கும் நாளைக்கு ஆஃபீஸ் லீவு, செம்ம வைப் பண்ணலாம் அப்படின்ட்டு டே சொல்லிவிட்டு அவனே கிளம்பிடுறான். இந்த பக்கம் இவங்க 3 பேரும் காலேஜுக்கு தான் அந்த அவங்க கிளாஸ் ரூமுக்கு தான் போகிறாங்க. ஜேகே வந்து அவங்கள எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணலை, ஆனால் செம்ம கோவத்தில் இருக்கான். இதை காய் ஃபீலிக்ஸு தான் பார்க்குறாங்க. இப்போ காய் தான், டே ஃபீலிக்ஸு மச்சான் ரொம்ப சூடாக இருக்கான், அவங்ககிட்ட வாயை கொடுக்காம மூடிக்கிட்டு நம்ம கிளாஸுக்கு போயிடலாம், இல்லை இவங்ககிட்டலாம் நம்மளால் உதவாங்க முடியாதுடா, வட மச்சான் போயிடலாம், அப்படியே நோவாமல் எஸ்கேப் போயிடலாம்டா அப்படின்ட்டு காய் சொல்லிவிட்டு அப்படியே காலேஜுக்கு அவங்க கிளாஸுக்கு போயிடுறாங்க. இப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ லன்ச் டைம் தான், எல்லோரும் கேன்டீனில் தான் இருக்காங்க. இப்போ ஜேகே என்ன பண்ணுறான்னா வேகமாக வரான். ஜிமின், சீனியர் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வா. என்ன பேசணும், வான்னு சொல்கிறான்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஹேண்டை பிடிச்சி அப்படியே தரன்னு இழுத்துட்டு போகிறான். இந்த பக்கம் ஃபேரி லில்லி தான், சீனியர் எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க ஜிமினை அப்படின்ட்டு ஃபேரி லில்லி 2 பேரும் சேர்ந்தாப்புல கேட்குறாங்க. ஏன் உன் ஃப்ரெண்டை ஒன்று தூக்கிட்டுலாம் போயிட மாட்டேன், கொஞ்ச நேரத்தில் கொண்டு வந்து விட்டுருவேன், பார்த்துக்குங்க, புரியுதா, சும்மா எங்கே போகிறேன் எங்கே வரேன்னு கேட்டுட்ருக்க வேலை என்கிட்ட வச்சுக்காத, அவனுங்க மாதிரி நினச்சேன் நான், ஒழுங்காக இருந்துக்குங்க அப்படின்ட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி ஹார்ஸாக பேசுகிறான். ஃபேரிலிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிருது. இப்போ லில்லி தான், இப்போ நம்ம என்ன கேட்டுட்டோம், அவர் அப்படி திட்டிகிட்டு போகிறாரு அப்படின்ட்டு லில்லி சொல்கிறா. இப்போ ஃபேரி தான், தெரியல அவர் என்ன மூடில் இருக்கிறாரோ, யார் கண்டா, நமக்கு என்ன, வா பசிக்குது நம்ம சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஃபேரிலில் 2 பேரும் அப்படியே சாப்பிட்டுட்ருக்காங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு தான் ஜிமினை தரன்னு இழுத்துட்டு போகிறான். சீனியர் என்னை விடுங்க, எனக்கு கை ரொம்ப வலிக்குது, என்னை விடுங்க சீனியர், சீனியர் என்னை விடுங்க, எனக்கு ஹேண்ட் வலிக்குது அப்படின்ட்டு ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே வரான். ஆனால் ஜேகே அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. ஜிமின் ஹேண்டை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு தரன்னு போகிறான். போயிட்டு இப்போ
ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி தான் இருக்குது. அங்கே யாருமே இல்லை. அந்த ரூமில் கொண்டு போய் ஜிமினை வந்து இட்டு டோரை வந்து லாக் பண்ணிடுறான். சீனியர், எதுக்கு இப்போ டோர் லாக் பண்ணீங்க? நகருங்க, நான் போகணும் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜேகே என்ன பண்ணுறான்னா, ஜிமின் வந்து ஒரு ஃப்ளோரில் அப்படியே சாய்ச்சி வச்சுட்டு எந்த பக்கமும் போகாத மாதிரி 2 ஹேண்டை வச்சு அப்படியே லாக் பண்ணிக்கிறான். இப்போ ஜிமினுக்கு செம்ம பயமாயிருது. சீனியர், என்ன பண்ணுறீங்க? என்னை விடுங்க, நான் போகணும் அப்படின்ட்டு ஜிமின் வந்து ஒரு மாதிரி அழுகிற ஸ்டேஜில் மாதிரி பேசுகிறான். இப்போ ஜங்குக் தான், நான் பேசணும்னு சொன்னேன். நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு நீ போ, புரியுதா? சும்மா சீனியர்னு சொல்லிட்டு இருக்காத. ஏற்கனவே உன் மேலே செம்ம காண்டில் இருக்கேன் ஜிமின், என்னை டென்ஷன் படுத்தாத அப்படின்ட்டு ஜங்குக்கு வந்து கொஞ்சம் கோவமாக சொல்கிறான். ஜிமின் வந்து பயந்துறான். சீனியர், ஏன் திட்டுறீங்க? என்னாச்சு? நான் என்ன பண்ணேன்? எதுக்கு என் மேலே கோவமாக இருக்கீங்க அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறான். இப்போ ஜங்குக் தான், என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியாது? என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லு ஜிமின் அப்படின்ட்டு ஜங்குக் கேட்குறான். ஜிமின் வந்து அவனுக்கு என்ன பேசுறதுனே தெரில. சீனியர், நான் என்ன பண்ணேன்? நான் ஒன்றும் பண்ணலை சீனியர் அப்படின்ட்டு ஜிமின் வந்து கொஞ்சம் தடுமாறான். இப்போ ஜேகே ஒன்றுமே அதை யோசிக்கவே இல்லை. டக்குன்னு போய் ஜிமினுக்கு வந்து செம ஃபோர்ஸாக கிஸ் பண்ணுறான். சீனியர் 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 விடுங்கண்ணா, சீனியர் விடுங்கண்ணா, சீனியர் விடுங்கண்ணா அப்படின்ட்டு ஜிமின் வந்து அவன் ஃபோர்ஸ் அப்படியே கொஞ்சம் தள்ளி விட்றான். இப்போ ஜேகே அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்து நின்றுட்டு, சீனியர் எதுக்கு என்னை கிஸ் பண்ணீங்க? நான் என்ன பண்ணேன்? எதுக்கு என்னை கிஸ் பண்ணீங்க அப்படின்ட்டு ஜிமின் வந்து ஒரு மாதிரி அழுகிறான். எதுக்கு கிஸ் பண்ணணும் உனக்கு தெரியாது? எதுக்கு நான் கிஸ் பண்ணணும் உனக்கு தெரியாது? எனக்கு தெரியாது. எதுக்கு என்னை கிஸ் பண்ணீங்க? எனக்கு எல்லாம் வலிக்குது, என் லெஃப்டெல்லாம் வலிக்குது. எதுக்கு என்னை கிஸ் பண்ணீங்க? சொல்லுங்க, நான் என்ன பண்ணினேன் அப்படின்ட்டு ஜிமின் வந்து சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், ஜிமின் என்னை டென்ஷன் படுத்தாத ஜிமின், நான் உன்னை லவ் பண்ணுறேன், புரியுதா அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், சீனியர் என்ன சொல்கிறீங்க? ஏய், புரியுதா புரியலையா? நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு வந்து ரொம்ப கோல்டாக சொல்கிறான். இப்போ ஜிமின் தான் அப்படி ஷாக்காக பார்க்குறான். என்ன பார்க்குற? எனக்கு உண்டான என்னுடையவனை வேறு யாரு கூடாது பார்த்தா எனக்கு கோவம் வருமா வராதா? சொல்லு, கோவம் வருமா வராதா? நைட் எப்படி தான் அவனை ஹக் பண்ணிவிட்டு அப்படி படுத்துருக்க? உன் மாமனாக இருந்தால் நீ எப்படி வேணாலும் ஹக் பண்ணிட்டு படுத்துருப்பியா? இங்கே பார் ஜிமின், நீ எனக்கு மட்டும்தான், என்ன புரியுதா? உன்னை யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் தூக்கி கொடுத்துரும்லாம் நீ நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ரொம்ப கோல்டாக சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், சீனியர் என்ன சொல்கிறீங்க? அவங்க எங்கள் மாமா, நான் என் மாமா கொடுத்தேன்னு படுத்த, உங்களுக்கு என்ன வந்துச்சு? என் மாமா கூட படக்கூடாது சொல்கிறதுக்கு நீங்கள் யார் அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறான். நான் யாரா? நான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட், புரியுதா? நீ என்னோட லவ்வர். நான் உன்னை லவ் பண்ணுறேன், புரியுதா? உன்னை யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுத்துரும்லாம் நினைக்காத, நீ என்னோடையவன், புரியுதா அப்படின்ட்டு ஜங்குக்கு வந்து ரொம்ப கோபமாக சொல்கிறான். நீங்கள் மட்டும் லவ் பண்ணுறேன்னு சொன்னால் போதுமா? அது எனக்கும் இருக்கணும்ல? நான் ஒன்றும் உங்களை லவ் பண்ணல, தெரியுதா? நீங்கள் ஒன்றும் என் லவர்லாம் கிடையாது, என் பாய் ஃப்ரெண்டும் கிடையாது
அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஃபோர்ஸாக அந்த செவுத்துல அப்படியே அடிக்கிறான். அப்படியே ஜிமின் வந்து பயந்துடுறான். என்ன என்ன லவர் கிடையாதா? ஏய் சரி ஓகே, லவர் கிடையாதுன்னு சொல்கிறல்ல, நேற்று எதுக்கு எனக்கு கிஸ் பண்ண? என்ன? நேற்று எதுக்கு என்ன கிஸ் பண்ணன்னு கேட்டேன். நான் ஒன்றும் உங்களை கிஸ் பண்ணல. ஜிமின் விளையாடாத. நேற்று என்னை எதுக்கு கிஸ் பண்ணணும்னு சொன்னேன் கேட்டேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு வந்து கோல்டாக சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், நான் கிஸ் பண்ணலை சீனியர், சத்தியமாக நான் கிஸ் பண்ணலை அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா, அவன் மொபைல் எடுத்து ஒரு வீடியோ காட்டுறான். அதில் ஜிமின் வந்து ஜேகே வந்து கிஸ் பண்ணிகிட்டு இருக்கிற வீடியோ தான் இருக்கும். அதை பார்த்ததும் ஜிமினுக்கு அவ்வளோ ஷாக்கு. என்ன நானா சீனியர், நான் நான் உங்களை எப்படி கிஸ் பண்ணேன்? அதான் கேட்குறேன், நேற்று எதுக்கு என்ன கிஸ் பண்ண? நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நீ இனிமேல் எனக்கு தான், புரியுதா? சும்மா யாரு கூடாது ஹக் பண்ணிட்டு போகிறது, ஹக் பண்ணிட்டு படுத்துருக்கிறத பார்த்தேன், அவ்வளோதான் பார்த்துக்க அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், நான் ஒன்றும் உங்களை லவ் பண்ணலை, அது என் விருப்பம், நான் யார் கூட வேணாலும் போவேன், யார் கூட வேணாலும் இருப்பேன், நீங்கள் யார் அதை சொல்கிறதுக்கு? நான் ஒன்றும் உங்களை லவ் பண்ணலை, எனக்கு எங்கள் மாமாவை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறான். ஏன்னா உங்கள் மாமாவை தான் உனக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமாம், எனக்கு எங்கள் மாமா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு அப்படியே செம்ம ஷாக்காக அப்படியே பார்த்துட்ருக்கான். ஓகேடா, நான் இந்த ஸ்டோரி இதோட என் பண்ணிக்கிறேன். நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.